Easy go. மக்களே எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு வந்துட்டு திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடுற எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணலனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இன்னைக்கு வந்துட்டு ஜூஸ் பார்த்தீங்கன்னாக்கா மாதுளம்பழம் ஜூஸு, அப்புறம் ஸ்நாக்ஸுக்கு வந்துட்டு ராகியில் வந்துட்டு நம்ம புட்டு செய்ய போகிறோம். இந்த கத்திரிக்காய் நம்மளோட கொல்லையில் காய்ச்சது தான். நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு 20 செடிக்கு வச்சுருக்குறோம். அதில் பார்த்திங்கனாக்கா நிறையா காய் சூப்பராக காய்க்குது. நேற்று நான் காய்கறி வாங்கும்பொழுது கத்திரிக்காயோட ரேட்டு பார்த்தேன், 130 ருப்பீஸாக இருந்தது. பாட்டி 130 ரூபாய்க்கு நம்ம வீட்டில் காய்க்குது, பரவாயில்ல, நமக்கு டெய்லிக்கும் காய் வந்துருச்சு கத்திரிக்காய் அப்படின்ட்டு நினச்சி ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதனால் நீங்கள் கொஞ்சோண்டு இடம் இருந்தாலும் கொஞ்சம் நமக்கு வீட்டுக்கு தேவையான காய் போட்டிங்கனாக்கா அது நமக்கு வந்துட்டு அர்ஜென்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி ஆடி செவ்வாய், அதனால் வந்துட்டு முருகன் கோயிலுக்கு போகிறதுக்காக ரொம்ப சுறுசுறுப்பாக வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்கு. பசங்களுக்கு காலையில் பார்த்திங்கனாக்கா இட்லி சாம்பார், ஸ்நாக்ஸுக்கு வந்துட்டு கேழ்வரகு புட்டு, ப்ளஸ் ஜூஸுக்கு வந்துட்டு மாதுளம்பழம் ஜூஸ் ரெடி பண்ணிட்டேன். ப்ளஸ் வந்து சிக்கன் கிரேவி பண்ணி பிள்ளைங்களுக்கு வந்து சாப்பாடு, தொட்டுக்கிறதுக்கு வந்துட்டு எக்கு செஞ்சுருக்கிறேன். காலையிலே பரபரப்பாக வேலை செஞ்சு முடிச்சாச்சு. ஏன்னா வந்துட்டு குட்டி பையனை வந்துட்டு இன்றைக்கி தத்து கொடுக்கறதுக்கு செவ்வாய்க்கிழமை ஐயர் வந்துட்டு வர சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் இப்போ ரெடி பண்ணி பசங்களையும் கிளப்பி அழைச்சிட்டு போயிட்டேனாக்க கோயிலில் போய்ட்டு அந்த வேலைகள்லாம் முடிச்சுட்டு ரிட்டன் வரும்போது குழந்தைங்கள வந்துட்டு ஸ்கூலில் அனுப்பிச்சி விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி கிளம்பிகிட்ருக்குறோம். இன்றைக்கி ஃப்ளாஷ்பேக் வந்துட்டு முருகன் கோயில் போகிறதுனால முருகன் பற்றின ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறேன். என்னோடய பையன் லாஸ்ட்டு பையனோட டெலிவரிக்காக ஐசியூ செக்ஷன் உள்ளே போன பிறகு போனதுலேருந்து வெளியில் வர வரைக்குமே நான் வந்துட்டு முருகா 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 முருகானே கண்டினியூவாக சொல்லிகிட்டே புலம்பிக்கிட்டே இருந்தேன். டெலிவரி முடிச்சுட்டு எல்லாம் வெளியில் அழைச்சிட்டு வரும்பொழுது டாக்டர் என்கிட்ட சொன்னாங்க, நீ என்ன ஆப்ரேஷன் எப்போயோ முடிஞ்சிருச்சு, இன்னும் முருகா 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 முருகன் எத்தனை மணி நேரம் புலம்பிகிட்டே இருப்ப, இந்த உலகத்துலேயே எந்த கோயிலையுமே முருகா இருக்க மாட்டாங்க, எல்லாமே இந்த ஐசியூக்குள்ளே வந்திருப்பாங்க, நீ கூப்பிட்ட முருகாவுக்கு அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னோடய தூக்க கலக்கத்தில் கூட நான் முருகான்னு தான் அந்த மயக்கத்துலேயுமே சொல்லியிருந்திருக்கேன். டாக்டர் சொன்னாங்க, உங்களுக்கும் என்ன மாதிரி உங்களுக்கும் முருகனை பிடிக்கும் அப்படின்னாக்க ஒரு ஹார்ட் சிம்பிள் போட்டு மெசேஜ் பண்ணுங்கள். ஐயர் வந்துட்டு 7:30 மணிக்கெலாம் வர சொன்னாங்க. ரொம்பவே லேட் ஆகிடுச்சி, 8:05 ஆகிடுச்சி நாங்கள் ரீச் ஆகிறதுக்கு. கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்தது. அப்புறம் அகல் விளக்கு இல்லை புதுசாக, அதுக்காக அகல் விளக்கு வாங்கிட்டு நெய் போட்டு தீபம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அகல் விளக்கு வாங்கிட்டு பூவு கொஞ்சம் வாங்கிட்டு சாமிக்கு தேவையான மாலை அவங்க என்னென்ன வாங்கிட்டு வர சொன்னாங்களோ அது எல்லாமே பர்ஃபெக்டாக வாங்கிட்டு கோயிலுக்குள்ளே போனோம். கோயிலுக்குள்ளே போன பிறகு தான் எங்களுக்கு ஒரு அதிர்ச்சியே காத்திருந்துச்சு. போயிட்டு ஐயர்கிட்ட போய் கேட்டாக்கா ஐயர் சொல்கிறாங்க, என்னது 6 மாதம் தான் ஆகுதா, 6 மாதத்துலாம் தத்து கொடுக்க முடியாதுமா, 1 வயசு ஆகணுமா, அதுவும் அப்பா அம்மா 2 பேருமே இருக்கணுமா அப்படி சொன்னாங்க. சார் அன்னைக்கு தான் உங்கள்கிட்ட வந்து கேட்டேனே சாமி அப்படின்னு சொன்னேன். அன்றைக்கி வந்துட்டு நான் 3 பிள்ளைங்களை அழைச்சிட்டு போனேனே தவிர என்னோடய குழந்தைய அழைச்சிட்டு போகலை. அவங்க என்ன நினச்சிட்டாங்க, இந்த 3 பிள்ளைங்க தான் நினச்சிட்டு வாங்க செவ்வாய்க்கிழமை தத்து கொடுக்கலாம் அப்படி சொல்லிட்டாங்க. நான் வந்துட்டு இந்த 6 மாத குழந்தைக்குன்னு சொல்லி கேட்கல, அவங்களும் வந்துட்டு எந்த குழந்தைக்குன்னு அவங்களும் கேட்கல. அவங்க மேலேயும் தப்பு, என் மேலேயும் தப்பாயிடுச்சு. அதனால் சரி வாங்கிட்டு போன எல்லாத்தையும் வச்சு சாமி பேருக்கு திருப்தியாக அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டுட்டு செத்த நாளி உட்காந்துட்டு விளக்கேற்றிட்டு ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக திருப்தியாக கோயிலை விட்டு வெளில வந்துட்டேன். வெளில வந்துட்டு பசங்களையும் கொண்டு போய் விடுறதுக்கும் கரெக்டாகிடுச்சு டைமு. பாப்பாங்களுக்கு வந்து 10 மினிட்ஸ் லேட் ஆகிடுச்சி. தம்பிக்கும் ஓரளவு 10 மினிட்ஸ் அந்தமாரி தான் லேட் ஆகிடுச்சி. நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு வீடு வந்து சேர்ந்தாச்சு. இன்றைக்கி இவ்வளோ தான் என்னோடய ஸ்டோரி, டெய்லி விலாகு இவ்வளோ தான். நீங்களும் இந்த பூக்கார தெரு சுப்பிரமணிய கோயிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னாக்கா கமெண்ட் செக்ஷனில் எஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.